புதுக்கோட்டை தொகுதியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. தேமுதிக வெற்றி பிரகாசமாக இருப்பதாக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் பேட்டி. பெட்ரோல் விலை மேலும் ₹2 குறைகிறது. இந்த வார இறுதியில் அறிவிப்பு வெளியாகும். முஸ்லிம்களுக்கு 4.5% இடஒதுக்கீடு கிடைக்குமா? உச்சநீதிமன்றத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்தது மத்திய அரசு. ஆந்திராவில் 18 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தீவிரம். ஜெகன்மோகன் கட்சிக்கு அதிக ஆதரவு. வணக்கம். விரிவான செய்திகள். புதுக்கோட்டை தொகுதியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ரூபாய் நோட்டுகளுடன் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் இறுதிக்கட்ட முயற்சியில் அதிமுகவினர் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் என அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் இன்று காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 30% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தேர்தலையொட்டி தொகுதி முழுவதும் மொத்தம் 224 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவடையும். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரம்பக்குடி ஒன்றியத்தில் முள்ளக்குறிச்சி ஓட்டுச்சாவடி எண் 45இல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் ஓட்டுப்பதிவு துவங்குவதில் 20 நிமிடம் தாமதம் ஏற்பட்டது. தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் 33வது வார்டில் உள்ள ஸ்ரீ ஜெகதாம்பாள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தோல்வி பயத்தில் உள்ள அதிமுகவினர் வாக்குப்பதிவு செய்ய வரும் பொதுமக்களுக்கு பணம் விநியோகிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கேப்டனின் பிரச்சாரத்தால் தேமுதிகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்காக, பேசுவதற்காக, ஒரு வேட்பாளரை, நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக மக்கள் ஆர்வமாக காலையிலிருந்து வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கோட்டையில் இருப்பவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்கு புதுக்கோட்டையிலே முரசு ஒலிக்க வேண்டும் என்று நிச்சயமாக விரும்புகிறார்கள். அதனாலேயே ஆர்வமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக முரசு புதுக்கோட்டையிலே வெற்றி பெறும். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் என்னை வேட்பாளராக களமிறக்கிய முதல் இன்று வரை புதுக்கோட்டையினுடைய அனைத்து பொதுமக்களும் கண்காண முறையிலே முரசுக்கு இந்த தடவை ஒரு வாய்ப்பு தருவோம் என்று சொல்லி வந்தார்கள். அந்த நிலையிலே இன்றைய தினம் ஆர்வமாக வாக்களிப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக புதுக்கோட்டையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெல்லும். தேர்தல் முறையாக நடைபெறாது என்று புகார் தெரிவித்து திமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை. இன்று பதிவாகும் வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். பெட்ரோல் விலை லிட்டருக்கு மேலும் ₹2 குறைகிறது. அதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வார இறுதியில் வெளியாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமான அளவுக்கு உயர்ந்ததால் இந்தியாவில் பெட்ரோல் விலை கடந்த மாதம் லிட்டருக்கு ₹7.54 உயர்த்தப்பட்டது. 12% விலை உயர்த்தப்பட்டதால் நாடெங்கும் எதிர்ப்பு ஏற்பட்டது. பெட்ரோல் விலையை குறைக்க கோரி எதிர்க்கட்சிகள் பலவும் போராட்டம் நடத்தின. கடந்த 2ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2 குறைக்கப்பட்டது. இதற்கிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் பெட்ரோல் விலையை மேலும் குறைக்க முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு எதிர்பார்த்தது போலவே தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை $107.99 இருந்தது. இது மேலும் குறைய வாய்ப்புள்ளது. எனவே பெட்ரோல் விலை லிட்டருக்கு மேலும் ₹2 குறைக்க சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய பெட்ரோலிய அமைச்சக அதிகாரிகளும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகளும் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த வார இறுதியில் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹2 குறைக்கும் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுபான்மையினருக்கு 4.5% இடஒதுக்கீடு அளிப்பதற்கான ஆவணங்களை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டில் சிறுபான்மையினருக்கு 4.5% உள் ஒதுக்கீடு அளித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது.
இந்த உள்ஒதுக்கீடு செல்லாது என ஆந்திர உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு அளித்திருந்தது. இதை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டில் சிறுபான்மையினருக்கு எவ்வாறு 4.5% ஒதுக்கீடு அளிக்கப்பட உள்ளது என்பதற்கான எந்தவித ஆதாரங்களையும் தாக்கல் செய்யாதது அதிருப்தி அளிப்பதாக கூறியிருந்தது. மேலும் இன்றைக்குள் ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் புதன்கிழமை மீண்டும் விசாரணை நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பதற்கான ஆவணங்களை மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது. ஆந்திர மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். நகர பகுதிகள் மட்டுமின்றி கிராமப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் காணப்படுகிறது. இளம் வாக்காளர்களும் ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 17 பேர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தாவியதால் அவர்களின் பதவி பறிக்கப்பட்டது. அத்துடன் சட்டமன்ற உறுப்பினரான சிரஞ்சீவி மத்திய அமைச்சர் ஆகிவிட்டதால் காலியாக உள்ள திருப்பதி தொகுதி உள்ளிட்ட 18 தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. இது தவிர இடைத்தேர்தலை சந்தித்துள்ள நெல்லூர் மக்களவைத் தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இன்று பதிவாகும் வாக்குகள் வரும் 15ஆம் தேதி எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறும் 18 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதி என அனைத்து தொகுதியிலும் காங்கிரஸ் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே மட்டும் போட்டி நிலவுகிறது. அண்மையில் வெளியான கருத்து கணிப்பின்படி ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஆந்திர அரசியலில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் திருப்பதிக்குள் சட்டவிரோதமாக காரில் கொண்டு செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பிரணாப் முகர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாட்டின் அடுத்த நிதியமைச்சராக சி. ரங்கராஜன் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் புதிய குடியரசுத் தலைவராக தற்போதைய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அடுத்த நிதியமைச்சர் யாராக இருப்பார் என்ற கேள்வி டெல்லியில் பலமாக அடிபட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையானது 2014ஆம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலை முன்னிறுத்தியே தயாரிக்கப்படும். இதனால் புதிய நிதி அமைச்சரின் பொறுப்பு கொஞ்சம் சவாலானதாக இருக்கும். இந்த பட்டியலில் தற்போதைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் முன்னாள் உலக வங்கி அதிகாரியுமான ஜெயராம் ரமேஷ் பெயரும் அடிபடுகிறது. அவர் சோனியா காந்திக்கு விசுவாசி என்ற காரணமும் கூடுதலாக சேர்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான பட்ஜெட் தயாரிக்க வேண்டும் என்பதால் பிரதமர் மன்மோகன் சிங்கே நிதித்துறையையும் தம் வசம் வைத்துக் கொண்டு சமாளிப்பார் என்றும் பேச்சு அடிபட்டு வருகிறது. நாட்டின் தற்போதைய சிக்கலான பொருளாதார நிலைமையில் பிரதமரின் பொருளாதார ஆலோசகரான ரங்கராஜனை அடுத்த நிதியமைச்சராக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2005ஆம் ஆண்டு உலகளவில் எழுந்த பொருளாதார சரிவு ரங்கராஜன் போன்றவர்களின் திறமையான நிர்வாகத்தால் இந்தியாவை பாதிக்காத வண்ணம் இருந்தது. அவர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநராக இருந்தவர் என்பதும் கூடுதல் தகவலாகும். விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்ய பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு நாளை சென்னை வருவதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் இருந்து விமானம் மூலம் நாளை இரவு சென்னை வரும் அத்வானி தலைமையிலான குழுவினர் கிண்டியில் உள்ள தனியார் 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க உள்ளனர். பின்னர் வியாழனன்று காலையில் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு செல்லும் அத்வானி தலைமையிலான குழுவினர் உலக தரத்திற்கு இணையாக மேம்படுத்தப்பட்டு வரும் அடிப்படை கட்டமைப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றனர். அத்துடன் விமான நிலைய மேம்பாட்டு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கல்பாக்கம் அணுமின் நிலையத்திற்கு செல்லும் அத்வானி தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழுவினர் அங்கு நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகளையும் பார்வையிடுகின்றனர். இறுதியாக சென்னையில் செயல்பட்டு வரும் மேலும் சில மத்திய அரசின் நிறுவனங்களிலும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு அத்வானி ரத யாத்திரையாக தமிழ்நாட்டிற்கு வந்தபோது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பைப் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அண்மையில் மதுரையில் நடைபெற்ற பாஜக மாநில மாநாட்டில் பங்கேற்க அத்வானி வருகை தந்தபோதும்
மீனாட்சி அம்மன் கோவில் அருகே சைக்கிளில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது. இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஆங்காங்கே சோதனை சாவடிகளை அமைத்து வாகன தணிக்கை முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அத்துடன் அத்வானி தங்க இருக்கும் ஹோட்டலில் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஐஐடி பொது நுழைவுத் தேர்வு முறையை திரும்பப் பெற முடியாது என மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் கபில் சிபல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த பொதுத் தேர்வு முறை ஐஐடி கவுன்சிலால் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டு மக்களவையில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச நடைமுறைகள் கொண்ட ஐஐடி கவுன்சில் முடிவு என்றும் இதை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்வி நிறுவனங்களுக்கு ஒரே வகையான பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. ஐஐடி கல்வி நிறுவனங்களுக்கான தேர்வையும் அகில இந்திய பொறியியல் கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வையும் இணைத்து பொது நுழைவுத் தேர்வை நடத்தும் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நித்யானந்தா சாமியார் பாதாள அறையில் பதுங்கல். சேலை ரவிக்கை அணிந்து அவ்வப்போது மாறு வேடத்தில் வெளியில் நடமாட்டம். நாமக்கல்லில் முட்டையின் விலை அதிகரிப்பு. பல மாவட்டங்களில் முட்டையின் விலை 4 ரூபாயை தாண்டியது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.